கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் பெஞ்சமின் பிராங்க்லின்ங்கிறவங்க ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஃப்ரெஞ்சு மொழியில் பேசினாங்க. ஆனால் பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது. இதை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணார். அப்போ தான் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி உட்காந்துருந்ததை அவர் பார்த்தார். அவங்க அங்கே பேசுகிற ஒவ்வொரு இதுக்கும் நல்லா கைத்தட்டி சிரித்து அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த லேடியை பார்த்து அவங்க கைத்தட்டும் போதெல்லாம் நம்மளும் கைத்தட்டுவோம், அவங்க சிரிக்கும் போதெல்லாம் நம்மளும் சிரிப்போம். அப்படின்னா யாராலையும் நம்மளுக்கு தெரியாதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. அவர் நல்லா கைத்தட்டி சிரிச்சு எல்லாத்தையும் கவனிச்சார். ஒரு வழியா அந்த கூட்டமும் முடிஞ்சிருச்சு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட வந்து, பெஞ்சமின், எல்லாரும் உன்னை கேலி பண்ணும் போது நீ தான் எல்லாத்தோட அதிகமா கைத்தட்டின, எல்லாரும் உன்னை கிண்டல் அடிக்கும் போது நீ தான் எல்லாத்தோட அதிகமா சிரிச்ச. இதை கேட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூறுங்கள். சில நேரங்கள் நமக்கு தெரியாததை தெரிஞ்சதை போல பாவனை செய்யறதை விட நமக்கு தெரியாதுங்கிற உண்மையை சொல்றதே மேலானது. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் ஒரு தீஃபை கோர்ட்டில் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜு வந்து, என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தீஃப் வந்து எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைமும் முடிஞ்சு போயிடுது. கடைசியில் அவன் தான் தீஃப்னு உறுதியாயிருது. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பிரச்சனையை சுற்றி உள்ள பிரச்சனைகளை ஏசப்பாட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்கோம். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு பத்திரமே கொடுத்துருக்காங்க, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன்னு. இதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவோட நாமத்தினால எதை கேட்டாலும் ஏசப்பா நம்மளுக்கு அதை செய்வாங்க. இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுருக்குள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு வைப்பீர்கள். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவின் செல்லங்கள். என் பெயர் ஜானிபேபிரத்னி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அப்பா பெயர் ராஜகிபிரம், அம்மா பெயர் ராஜி சிவாராணி. என் பசங்க சொல்கிறேன். ஜாதிகள் ஜனங்கள் உள்ளங்களை சிந்திக்காது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்களை எழுப்பி விடுற அதிகாரிகள் எகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுமலை அறுத்து அவர் கயிறுகளை ரமணிட்டு எரிந்து போட்டவும் இருக்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலகப்படுவார். நான் என்னுடைய சீயோன் மீது ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிட்டு நான்
நீரன் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். இருப்பு கொள்ளலாம், அவர்களை இடுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை கலங்கப்படுவேன், உடைத்து போடுவேன். இப்பொழுது ராஜாக்களை உடையீர்கள், பூமியில் ராஜாக்களை எச்சரிக்கையாயிருங்கள். வயதுடனே கர்த்தரை செய்வீர்கள். குமாரன் கோபம் கொண்டாலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவர் கோபம் பற்றி எரியும். சங்கீதம் 2:1 முதல் 12 வரை. இயேசுவின் செல்லங்கள். என் பேரு அஜினா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். யோவான் 1 சொல்ல போறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமே உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியே இருந்தது. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றுக்கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேரே யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தார். உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்ஞான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமே உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மேலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கே பிரச்சனை வருகிறது, இவர் கோ சொல்கிறார். அங்கே பிரச்சனைகள் நெருக்கங்களும் இல்லை, நோ போக முடியாது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை இதுதாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம புறப்பட்டு போகிறோம். ஆனால் பிரச்சனைகள், நெருக்கங்களும், அவமானங்கள், நிந்தைகள், குறைச்சல்கள், பலவீனங்கள், வியாதிகள் நம்மை போக விடாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி நோ சொல்கிற தடை பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்கம் குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். உங்களுடைய ஒரு நிமிட ஜெபமும் எங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஏதுவாக இருக்கும். அநேக கிராமத்தில் இருக்கிற கட்டப்பட்ட கழுதைகளாக இருக்கிற கிராமத்தில் உள்ள ஜனங்கள் கட்டவிழ்ப்பதற்கு, விடுதலையாக்குவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயமாக உங்களுடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். எங்களுடைய தேவைகளை அறிந்து அநேகர் உங்களுடைய பிள்ளைகளின் பேரிலே பொருதனையோடு கூட வருடத்திற்கு நான் 5000 ரூபாய் கொடுத்து இப்படிப்பட்ட கிராம ஊழியங்களை நான் தாங்குகிறேன் என்று அநேகர் முன் வந்திருக்கிறீர்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பொருதனையோடு கூட உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு காணிக்கையை செலுத்தும் போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாய் வளரும். எங்கோ கிராமத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாத சிறுபிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர்கள் ஏதாயிலும் ஒருத்தில் ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஜெபத்தினாலே, காணிக்கையினாலே பிள்ளைகளின் பேர்களை பொருதனையோடு கூட தாங்குவீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்காமல் இருப்பாருங்க?
அவரை கனப்படுத்தினா அவர் நம்மளை கனப்படுத்துவார்ல. அவர் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக இன்னும் எழும்புவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் செய்தி வேலைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு கூட உங்களிடத்தில் பேசும்படி ஒரு வேத பகுதிகளை காண்பித்து கொடுத்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 22வது வசனத்திலிருந்து அங்கு 36வது வசனத்தில் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் உடனே கிளம்பி போங்க, கோ, புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் எதிரே அவர்கள் புறப்பட்டு போகும்போது 24ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள். ஆனால் அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலை உண்டது. அங்கே பிரச்சனை வருகிறது. இவர் கோ சொல்கிறார். அங்கே பிரச்சனைகள் நெருக்கங்களும் இல்லை, நோ, போக முடியாது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கை இதுதாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம புறப்பட்டு போகிறோம். ஆனால் பிரச்சனைகள், நெருக்கங்களும், அவமானங்கள், நிந்தைகள், குறைச்சல்கள், பலவீனங்கள், வியாதிகள் நம்மை போக விடாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி நோ சொல்கிற தடை பண்ணுகிறது. இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? கோவிற்கும் நோவிற்கும் இடையில் சோன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. அவர் அக்கறைக்கு போவோன்னு சொல்கிறார்ல, புறப்பட்டு போயிட்டுல. அப்போ பிரச்சனைகளை பார்த்து சோன்னு உட்காந்துடக்கூடாதுங்க. பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி சோர்ந்து போய் இருக்கையில் ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். அல்லேலூயா. எனக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியம். நான் ஆராதிக்கிற ஏசப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் என்னுடைய உறவினர் ஒருவரை நான் பார்க்கும்படி, அவருடைய வியாதிக்காக நான் ஜெபிக்கும்படி கடந்து சென்றிருந்தேன். பாருங்கள், அவரிடத்தில் நான் விசாரித்து அவளுக்காக நான் ஜெபித்து முடித்தவுடன் 2 பெட்டுகள் தாண்டி இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னுடைய தகப்பனார் எங்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறார். 2 மாதங்களாக நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். டாக்டர்கள் முற்றிலுமாக என்னுடைய தகப்பனாரை இறந்து விடுவார் என்று கைவிட்டு விட்டார்கள். எங்களுடைய தகப்பனாருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அவருடைய மகள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்கள், நான் போய் அவளை விசாரித்தேன். அவருடைய கிட்னிகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. கடைசி தருவாயில் இருக்கிறார். நான் ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபித்து நான் வீட்டிற்கு கடந்து வந்து விட்டேன். மறுநாள் அந்த அருமையான சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்கள், திடீரென்று என்ன ஆச்சுன்னு தெரில, என்னுடைய தகப்பனருடைய 2 கிட்னி ஏங்க ஆரம்பிச்சிச்சு, நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் இதே நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். நாம் எப்பயுமேங்க மூல அறிவை தான் யோசிப்போம். இந்த அற்புதம் நடக்காது, நம்மளாக தீர்மானிச்சிடும். எவ்வளோ பெரிய வியாதி சுகமாகாது, நம்மளாக தீர்மானிச்சிடும். இல்லைங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமாங்க? நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே என் ஆண்டவரால் எல்லா விதமான அற்புதத்தையும் செய்ய முடியும். அந்த தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடல் மீது நடந்து வருகிறார். என்ன அற்புதங்க! ஆச்சரியப்படுகிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், துதித்திருப்போம். பாருங்கள், இதெல்லாம் பார்த்த சீசர்களில் ஒரே ஒரு சீசனாகி பேதுருக்கு ஒரு ஆசை வருதுங்க. என்ன ஆசை தெரியுமாங்க? ஆண்டவரே, நீரேயானால் நானும் ஜலத்தின் மீது நடந்து வர எனக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. நான் நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறான் பாருங்க, ஆசைப்படுறான். அவர் நாம மகிமைக்காக உங்களுடைய ஆசை இருக்குமானால் அந்த ஆசையை ஏசப்பா உங்களுக்கு நிறைவேற்றுவாருங்க. இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்கள் உண்மையும் உத்தமத்தோடு இந்த இயேசுவின் பின்பாக உங்கள் செல்லும்படி அவர் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்களா? உங்கள் ஆண்டவர் நாம மகிமைக்காக நீங்கள் வைக்கிற ஆசைகளை நிறைவேற்றுகிற தேவன். பெரிய ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவார்.
கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்படுறான். ஓகே வான்னு சொல்லிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. நான் இந்த ஊழிய ஆரம்ப நாட்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாட்ட என்ன ஆசைப்பட்டாலும் தான் நமக்கு கொடுக்குறார்ல. பிலிப்பியர் 2 எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நான் நினைவுபடுத்திக் கொள்வேன். என்னுடைய ஜெபத்திலே அதை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களையும் விருப்பங்களையும் உங்களில் உண்டாக்குகிறார். ஆண்டவர் நாம மகிமைக்காக ஒரு ஆசை உங்களுக்கும் எனக்கு வருமானால் அது ஆண்டவர் கொடுக்கறது. அந்த ஆசையை உங்கள் மனசில் வைக்கிறார். நான் ஊழிய ஆரம்ப நாட்களில் நான் ஒரு இலக்கு வைக்கணும்னு சொல்லி நிறைய ஊழியர்கள் சொல்கிறத கேட்டிருக்கேன். இலக்கோடு நம்ம செயல்படணும் பிரசங்களில் கேட்டு நம்ம என்ன இலக்கு வைக்கலாம் யோசித்து பார்த்தங்க. நாம் 6 மாதத்தில் டாக்டர் செத்து பெறுவேன்னு சொல்லிட்டாரு. எல்லா இடத்துக்கும் 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. சாகுற தருவாயில் சாகுறதுக்கு சாக போகிறோம். இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவாமேன்னு சொல்லி தாங்க சர்ச்சுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாராவது கிறிஸ்தவ ஊழியக்காரங்க எங்கள் ஊருக்கு வருவான்னு பெரிய அருவாள் எடுத்து அவங்கள பயமுறுத்துறது, விரட்டுறது, அவங்கள உட்கார வச்சு வாக்குவாதம் பண்ணுறது. இப்படி இருந்த நான் சாகிறது சாக போகிறோம். ஏசுனார்கிட்ட கும்பிட்டு பார்ப்போமே. பாருங்கள், சர்ச்சுக்கு போனேங்க, ஜெபம் பண்ணங்க, ஏசப்பா எனக்கு உயிர்த்தாங்க, என் இருதய வியாதியை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா சுகப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவருக்காக என்ன இலக்கு வைக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தேங்க. நான் ஜெபம் பண்ணேன். நம்ம இப்போ ஏசப்பா கிருபியாக நமக்கு உயிர் கொடுத்துட்டாரு. 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம்? நானாக என் மனசில் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா தயவு செய்து எனக்கு ஒரு 2 ஆண்டுகள் எனக்கு இன்னும் கூட்டி தாங்க. நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன். 2 ஆண்டுகள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 1000 கிராமங்களில் ஊழியம் செய்வேன்னு சொல்லி சும்மா நான் எழுதுனேங்க. ஜெபத்தை எழுதுனேன். நான் ஆண்டவரை தரிசனத்தில் பார்த்த ஒரு அறை இருக்கிறது. இயேசுவை முகமுகமாக அங்கு தான் தரிசித்தேன். அவரை சந்தேகப்பட்டு மறுதளிச்சிட்டேங்க. இயேசு தான் எனக்கு உயிர் கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அவர் நான் நேரடியாக வந்தாருன்னு சொல்லி அவர் மறுதளிச்சுட்டு மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். பூட்டின அறைக்குள்ளாக வெண்ணாடை அணிந்தவராய் முகமுகமாகி நான் அவரை தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது தம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறாருங்க. நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், உங்கள் வியாதிகளை சுகமாக்கன்னு விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் எல்லாமே எங்கோ போய்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அழுகிறாருங்க. பேதுரு கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்படுறான். நான் பார்த்து அந்த ஏசப்பா என்கிட்ட தரிசனமாக என்ன தெரியுமா, நான் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறார். பாருங்கள், எத்தனை நல்ல ஆண்டவரா! என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீர் வடிக்கிறாரா! அவர் கைகளின் வாழ்க்கை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. நான் என்ன யோசிக்கிறேன், இவ்வளவு நல்ல ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்துறேன், இன்னும் எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறோம்? ஏசப்பா என் உயிர் வாழ்கிற நாட்களை கூட்டி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 1000 கிராமத்தில் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அந்த அறையில் ஒரு கருப்பு போர்டு எழுதியிருப்போம். டெய்லி ஒரு வசனம் எழுதி நான் மனப்பாடம் பண்ணுவேன். நீங்கள் கூட அப்படி செய்யுங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு போர்டு வாங்குங்க. அதில் டெய்லி ஒரு வசனத்தை காலைல எந்திரிச்சோன்னு எழுதி போடுங்க. அது உங்கள் கணவர் வாசிக்கட்டும், பிள்ளைகள் வாசிக்கட்டும். அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சுட்டு தான் நைட்டு சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். டெய்லி ஒரு வசனம்னா 365 நாளில் 365 வசனத்தை மனப்பாடம் பண்ணிடலாம்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்கள், நான் அப்படி எழுதிட்டு ஊழியத்துக்கு கிளம்பிட்டேங்க, போயிட்டேன். பிறகு போகும்போதும் யோசித்தேன், அது எப்படி 2 ஆண்டில் 1000 கிராமத்தில் ஊழியம் செய்கிறது? நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு சைக்கிள் இருக்குது. சைக்கிளில் ஒரு 25 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிப்பங்க. 25 கிலோமீட்டர் சரௌண்டில் நம்ம யோசித்து பார்த்தா 4 திசையில் யோசித்து பார்த்தா ஒரு 50 கிராமம் தாங்க வரும். எப்படி 1000 கிராமங்களில் ஊழியம் செய்கிறது? நம்ம தப்பாக எழுதிட்டோம்.
உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், அகழ்கால் வைக்க நினைக்கிறோம், இவ்வளோ பெரிய ஆசை நமக்கு கூடாதுன்னு சொல்லி முதல்ல இந்த ஊழியத்தை இன்றைக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எழுதுன அந்த இதை அழித்து போட்டணும்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறேங்க. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ நண்பரை நான் சந்தித்தேன். இரவு நேரம் 9 மணிக்கு ஊழியத்தெல்லாம் முடிச்சு சந்தித்த போது அவர் மூலியமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், கணேசன் உங்கள் கூட ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார். நான் கேட்டேன், என்னன்னே ஏசப்பா பேசினான்னு சொன்னேன். என்னன்னா தெரில தம்பி, அதோடைய அர்த்தமே எனக்கு தெரில, என் காதில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, உன்னை இன்னைக்கு நீ வருவேன்னு ஏசப்பா சொன்னி, வந்தால் அவனுக்கு இதை சொல்லு அப்படின்னு சொன்னார். என்னன்னே சொன்னார், எழுதுனதே அல்லேலூயா. அவங்க கேட்டால், ஏன் கணேசன் இதை சொன்னார்? அப்போ தான் எனக்கு தெரிகிறது, நான் ஆண்டவரை தரிசனம் பார்த்த அந்த அறையில், ஆண்டவரே எனக்கு 2 வருஷம் உயிர் கொடுத்தீங்கன்னா 1000 கிராமங்களில் நான் ஊழியம் செய்வேன்னு ஆசைப்பட்டேன்ல, எழுதுனதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அன்புள்ள ஆண்டவர் ஐயா, என்னால் தாங்க முடியல, உற்சாகமாக இருக்கிறேன். அப்போ என்னை கொண்டு 1000 கிராமங்களில் ஊழியம் நடந்துடும். என்ன ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆனந்த கண்ணீரினால் அவரை துதித்தேன், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சில நாட்கள் அதை நினச்சி ஏசப்பா இப்படி பேசிட்டாரே, 4 சுவருக்குள்ளே நான் எழுதுனதை ஏசப்பா கண்கள் பார்த்து இன்னொரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அதை குறித்து பேசிவிட்டாரே, நான் ஆசைப்பட்டு எழுதுனதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டாரே, என் மகன் எழுதிவிட்டான், அது எழுதுனதை அதை நான் கட்டாயமாக அந்த ஆசை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாரே. ஆண்டவரை துதித்தேன். அப்பொழுது என் மனதில் இன்னொரு விருப்பம் உண்டாயிற்று. என்ன விருப்பம் தெரியுமா? ஏன் நம்ம 1000 எழுதுனதையே ஆண்டவர் சரின்ட்டார், அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விருப்பம் பண்ண வேண்டியதானே. நான் என்ன தெரியுமா அடுத்து எழுத ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆசைப்பட ஆரம்பித்தேன். ஆண்டவரை எனக்கு 7000 மிஷனரிகளை தாங்க, 1,00,000 கிராமங்களை உங்களுக்கு சொந்தமாக மாற்றுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க. நான் சொல்கிறேங்க, இந்த செய்தி கேட்குற சகோதரியை ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அவர் தான் சொல்லிட்டார்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். பேதுரு கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்படுறான், ஆண்டவர் ஓகேன்னு சொல்லிட்டாருங்க, நடந்து வான்னு சொல்லிட்டார்ல. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரியே, நீ இப்பொழுது இயேசுவிடத்தில் என்ன விரும்புகிறாய், என்ன ஆசைப்படுகிறாய்? அல்லேலூயா. என் கடன் பிரச்சனை நீங்கணும்னு ஆசைப்படுறியா? ஓகே, கடன் அடைச்சிடலாம். கடன் கொடுக்குறவங்கள ஆண்டவர் உங்களை மாற்ற சொல்லிடுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, நான் சொல்கிறேங்க, பெரியதான் கேளுங்க. நான் சொல்கிறேன், 100க்கு அதிபதி உங்கள் கண்ணு முன்னு கொண்டு வாங்க, அவன் வீட்டில் 100 பேர் வேலை பார்க்குறான், 100 வேலைக்காரங்க இருக்காங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறவர்களுக்கு வேலை கொடுக்குற முதலாளியாக இருக்கணுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆசைப்படுங்க, ஆண்டவர் கொடுப்பாருங்க. பாருங்கள், இவன் ஆசைப்படுகிறான், ஆண்டவர் ஓகே என்று சொல்லுகிறார். நான் 25 வருடங்களாக 7000 மிஷனரிகளை தாங்க ஆண்டவரே. நான் சும்மா ஜெபம் பண்ணேங்க, இப்போ 783 மிஷனரிகள் வந்துட்டாங்க. 7க்கு அப்புறமா ஒரு 0 போட்டால் 7000 மிஷனரிகள் தாண்டிடுவாங்க ஐயா. நான் ஆசைப்படுகிறதை ஆண்டவர் தருகிறார், அதையா தருகிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரர், உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற, நீ எதை ஆசைப்படுகிறாயோ, நீ ஆசைப்படுகிறத ஏசப்பா தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அந்த ஆசையின்படி கடல் மீது நடக்கிறான். கடல் முங்கலங்க, கால் வைக்கும்போது அவருடைய கரம் தாங்கிருச்சுங்க. ஆமென். அருமையான சகோதரனை, நீ ஆண்டவருக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பு விசுவாசத்தில் வைக்கும்போது அவருடைய கரமணி தாங்கும் ஐயா. அல்லேலூயா. ஆமாண்டு நடந்து வர்றான், அற்புதம். ஐயோ, பக்கத்தில் பின்னாடி சீசர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உருப்படாதவங்க, ரசிக்க மட்டும்தான் செய்வாங்க, அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இது உலக பிரகாரமாக பெருமைக்கு ஆசைப்பட, நான் தலைவனாகணும்னு ஆசைப்படுவான். பணத்துக்கு ஆசைப்படுகிற யூதாஸ் அங்கே தான் இருக்கிறான். போட்டிக்கு பதவிக்கு ஆசைப்படுறவங்க
அங்கே தான் இருக்கிறாங்க. அருமையான தேவடிப்பில் இவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை வரல, பேதுருக்கு ஆசை வருகிறது. அந்த ஆசையின் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஐயா, நிறைவேற்றுகிறார். என்ன அற்புதம்! அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரி, நீ எதை குறித்து ஆசைப்படுகிறாய்? உன் உள்ளத்தில் என்ன விருப்பம் இருக்குது? என்ன எண்ணங்கள் இருக்கிறது? இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பாயானால் நீ ஆசைப்படுகிறபடி என் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். பாருங்க, இவன்ட்டு நான் பார்க்குற ஆச்சரியமான இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இயேசுவின் முகத்தை பார்த்துக்கிட்டே போகும்போது அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது. என்ன ஆச்சு தெரியுமாங்க? 30ஆம் வசனத்தில், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு தப்பு பண்ணிட்டாருங்க. ஏசப்பாவை முகத்தை பார்க்க வேண்டியதானே, காற்றை எதுக்குடா நீ பார்த்து தொலைஞ்ச? பேதுருவே, உனக்கு அறிவு இருக்கிறதா? ஏசப்பாவை தானே பார்க்கணும். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, இயேசு மட்டும் நீ பார்த்து விசுவாசத்தில் நடந்தேனா நீ ஆசைப்படுறவைகள் எல்லாம் ஆண்டோடைய நாம மகிமைக்காக நடக்கும் ஐயா. அந்த அற்புதம் நடக்கும் ஐயா, நடக்கும் ஐயா. காற்றை பார்க்க ஆரம்பிக்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே சவுலும் சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களும் உயிருள்ள ஜீவிக்கிற ஆண்டவரை பார்க்காதபடி கோலியாத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய உருவத்தை பார்க்கிறார்கள், காண்கிறார்கள். அவர்கள் பயந்து விசுவாசத்தில் மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். கோலியாத்தை ஓடு யுத்தம் செய்வதற்கு யாருக்கும் மனதில்லை ஐயா. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு பலவான்களாக இருக்கிறார்கள். அதை நம்மால் சுதந்திரிக்கவே முடியாது. பலவான்களை பார்க்குறாங்க, உருவத்தை பார்க்குறாங்க. நான் உங்களுக்காகவே நான் வாசித்து காண்பிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். அல்லேலூயா! பலவான்களாக இருக்கிறாங்க. அவங்க உருவத்தை பார்த்து இனிமே இது முடியாது, நம்ம ஆசைப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி புலம்புகிறார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிற அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அதிகாலை அவனை எழுந்திருக்கிறான். எழுந்தவுடன் அவன் பார்க்கிற, இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனுக்கு, ஐயோ என் ஆண்டவரே என்று புலம்புகிறான். நாம் என்ன செய்வோம் என்று புலம்புகிறான். இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியை, நீ இயேசுவின் பார்க்க வேண்டிய நீ உலகத்தை பார்க்கிறீர்களா? பிரச்சனைகளை பார்க்கிறீர்களா? பேதுரு பலமாயிருக்கிற காற்றை பார்த்தவுடன் மூழ்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆசைப்பட்டது நடக்கலைங்க. இந்த செய்தியுடைய தீர்க்க தரிசன தலைப்பு என்ன தெரியுமாங்க? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, உன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள். ஆமென். பேதுருவுடைய ஆசை நிறைவேறாத ஆசைகள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்கள். நான் இதை ஆசைப்பட்டேன், அந்த ஆசை எனக்கு நிறைவேறலை, இப்படி சொல்லுகிறவர்களுக்காகத்தான் இந்த செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய பாதைகளில் நிறைவேறாத விருப்பங்களும் ஆசைகளும் இருக்கிறதா? பேதுருவும் அப்படி தான். ஆசை நிறைவேறலைங்க, முங்கிக்கொண்டே இருக்கிறான். எனக்கு ஆண்டவர் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது சொன்னார், இந்த செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையில் நிறைய ஆசைப்பட்டாங்க, ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் எனக்கு நிறைவேறலேன்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்பாங்க. என் பிள்ளைகளுக்கு சொல், இந்த வார்த்தைகளை பிரசங்கி என்று ஏசப்பா எனக்கு சொன்னாருங்க. சகோதரனை, இந்த செய்தியை கேட்கிற நீ பாக்கியவான். பேதுருடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறிற்று. எப்போ தெரியுமா? மறுபடியும் இயேசுவின் முகத்தை பார்த்து காற்று மேலே, பழத்த காற்று மேலே அவன் பார்க்குறான், முங்குறான். ஏசப்பாவை மறுபடியும் பார்க்க ஆரம்பித்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும். அல்லேலூயா! 3 மேஜிக் வேர்ட்ஸுங்க, 3 வார்த்தைகள்ங்க, முத்தான 3 வார்த்தைகளை பேதுரு ஜெபிக்கிறான். நான் சொல்கிறேன், இவ்வளவுதான் ஜெபமா?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னிடத்தில் ஏசப்பா என்னையா எதிர்பார்க்கிறார்? ஏசப்பா என் வாழ்க்கையை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். 3 வார்த்தைங்க. அங்கு சிலுவையிலே தொங்குகிற அந்த கள்ளன் ஜெபிக்கிற ஜெபத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும். அவ்வளவுதான். மகிமை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. ஐயா, இவனுடைய ஆசை நிறைவேறாமல் போன இவன் ஜெபிக்கிற அந்த 3 வார்த்தை என் ஆண்டவர் கரத்தை பிடித்து விட்டார். ஐயா, தூக்குகிறார். மறுபடியுமாக அவன் ஆசைப்பட்டபடி கடல் மீது நடக்க வைக்கிறார். ஐயா, நடக்க வைக்கிறார். என்ன அற்புதம் ஐயா! இந்த 25 வருடங்களாக ஏசப்பாடைய ஊழியத்தை செய்கிறேங்க. ஆமாங்க, ஏசப்பா சமூகத்தில் நான் நிறைய ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேங்க. அதெல்லாம் இன்னும் நிறைவேறலைங்க. ஆசைப்பட்ட நடக்காத நிறைய இன்னும் இருக்க தான் செய்துங்க. உலர்ந்த எலும்புகளை போன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த இலக்குகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எனக்குள்ளாக புதைந்து கிடக்கிறது ஐயா. ஆனால் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனை உன்னோடு கூட இருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்பதற்கு, பதில் கொடுப்பதற்கு இன்றைக்கும் ஆயத்தத்தோடு தான் இருக்கிறார். உன் அருகில் இருக்கிறார் ஐயா, உன் அருகில் இருக்கிறார். இப்பொழுது பேதுரு ஜெபித்தது போல என் ஆசை நிறைவேறாதபடி முங்கிக் கொண்டு இருக்கிறேன்னு சொல்றியா? ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா கையை பிடிப்பாருங்க. மறுபடியும் கடல் மீது நடக்க வச்சு அழகு பார்க்கிறார் ஐயா. ஐயா, உங்கள் மத்தியில் பேசுகிற நான் அநேக நேரம் விசுவாசத்தில் கடல் மீது நடக்கிறது போல் நடந்தது உண்மைதான். ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கலைங்க. பல முறைகள் இயேசுவை பார்க்காதபடி இந்த உலகத்தை பார்த்து விட்டேன், சிற்றன்மங்களை பார்த்து விட்டேன், மனிதர்களை பார்த்து விட்டேன். எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான தேவைகளை பார்த்து என் இலக்கை தவறவிட்ட நாட்கள் அதிகம் ஐயா. நானும் மூழ்கினேன் ஐயா, நான் மூழ்கி இருக்கிறேன். நான் ஒரு புஸ்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். புஸ்தகத்துடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? கணேசன் கன்ஃபஷன்ஸ். என் ஊழிய பாதைகளை நான் செய்த தவறுகளை புஸ்தகமாக எழுதி கொண்டிருக்கிறேன் ஐயா. என் ஒய்ஃபு ஒரு நாள் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயோ இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, இதை யாராவது பார்த்தா நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்பான்சர் பண்ணுறதை நிறுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய தவறு செய்தேன் உண்மைதான். தவறை என் ஆண்டவரிடத்தில் பேதுரு ஜெபித்தது போல ஜெபித்து அறிக்கையிட்டேன். என் ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரே. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னை போன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மறுபடியுமாக என் ஆண்டவர் கரத்துளை எடுத்து பயன்படுத்த முடியும். அவர்கள் நிறைவேறாத ஆசைகளை என் ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். மூழ்கி கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த கணேசனுடைய கன்ஃபஷன்ஸ் என்கிற புத்தகத்தை எழுதுகிறேன் என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவேறாத ஆசைகளோடு கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்கள் மத்தியில் பேசுகிறோம் நான் தான். உங்களை போன்று நானும் மூழ்கி கொண்டுதான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாட்ட ஜெபித்த உடனே எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி என் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வருகிறார். நான் மரண நாள் வரை என் ஆண்டவருக்காக இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஐயா. அந்த ஆசை இன்னும் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அவரை பின்தொடர்கிறேன் ஐயா, பின்தொடர்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், பிலிப்பியர் எழுதின 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஏசப்பா எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படி விருப்பத்தோடு ஆசையோடு கூட அவரை பின்தொடர்கிறேன், விருப்பத்தோடு பின்தொடர்கிறேன். ஆண்டவரின் கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரை உன் கரத்தை பிடித்திருக்கிறார். நீ என்ன விரும்பினாய், எதை ஆசைப்பட்டாய், நிறைவேறாத ஆசைகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறாயா? இப்போ ஏசப்பாட்ட உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. பேதுரு ஜெபித்தது போல ஒரு சில நிமிடங்கள் கண்ணீரோடு கூட அறை விட்டு கதவை மூடி அழுது ஜெபி.
பேதுருவின் கரத்தை பிடித்தவள் இன்னும் உன் கரத்தை பிடிப்பார். இந்த கணேசனுடைய கரத்தை பிடித்து என் ஆசைகளை நிறைவேற்றுகிறது போல உன் ஆசையை நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பேதுருவுடைய நிறைவேறாத ஆசைகளை அவன் ஜெபத்தை கேட்டு நிறைவேற்றினது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவீராக. மூழ்கிக் கொண்டிருக்கிறவருடைய கரங்களை பிடித்து தூக்கி எடுப்பீராக. நம்முடைய வல்லமையின் கரம் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமையான காரியத்தை செய்யும். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த 20 ஆண்டுகளாக ஆந்திர மாநிலத்தில் ஊழியம் செய்து வருவதை தாங்கள் அறிவீர்கள். அங்குள்ள விசாகப்பட்டினத்தில் குண்டலப்பேட்டா என்ற கிராமத்தில் மாற்றுத்திறனாளியாகிய மேரி சன்னியாசி என்ற நமது மிஷனரி கடந்த 14 வருடங்களாக நமது தரிசனத்தின்படி ஊழியம் செய்து வருகிறார். சிறுவர் ஊழியத்தோடு டியூஷன் டீச்சராகவும் ஊழியம் செய்து வருகிறார். 40 சிறுவர்களுக்கு தினமும் ஜெபத்துடன் டியூஷன் நடத்தப்படுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அதே இடத்தில் வைத்து ஞாயிறு ஆராதனையும் நடத்தி வருகிறார். அதில் 12 பேர் கலந்து கொள்கின்றனர். இவரது சவாலான சாட்சியை நாம் நடத்திய வாலிபர் முகாமில் ஆயிரக்கணக்கான வாலிபர் முன் பகிர்ந்து கொண்டார். தனது கடமைகளை கூட பிறர் துணையின்றி செய்ய முடியாத இவர் பல மைல் தூரம் ரயிலில் பயணம் செய்தார். வீல் சேரில் அமர்ந்து கொண்டே அருகிலுள்ள கிராமங்களுக்கு செல்லவும், வீட்டு சபையை நடத்தவும், டியூஷன் எடுக்கவும் முடியும் என்றால் நம்மை குறித்து என்ன? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, மேரி சன்னியாசியின் வாழ்வு நமக்கு சவாலிடவில்லையா? ஒரு மாற்றுத்திறனாளியாகிய ஒரு வாலிப பெண் தன்னால் இயன்றதை தேவனுக்காய் செய்யக்கூடுமானால் இந்த காலத்தில் நாம் எத்தனை அதிகமாய் தேவனுக்காய் செயல்பட வேண்டும் சிந்திப்பீர்களா? தேவனுக்காய் முழுநேர ஊழியராய் நீங்கள் வரலாம். 1 மணி நேர மிஷனரிகளாய் தினமும் 1 மணி நேர ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்கலாம். தெபோராளாய் கிராமங்களில் உள்ள வாலிபர் மற்றும் பெண்களை சந்திக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கலாம்.
தினமும் 12 நிமிடங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கும் பரிந்து பேசும் ஜெப வீரனாக உங்களை ஒப்புக் கொடுக்கலாம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்க வேண்டாம். கள்ள நோட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களும் நானும் ஒருவேளை ஏமாந்துடலாம். கள்ள நோட்டு பார்த்து நம்ம கையில் வந்தால் 500 ரூபா தாள் மாதிரியே இருக்குன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடலாம். எங்கேயாவது கண்டுபிடிப்பாங்க, ஏய் நீ கொடுத்தது கள்ள நோட்டுப்பா அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு பேங்க்கில் ரூபா எண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், எண்ணி உள்ள ரப்பர் பேண்ட் போட்டு எண்ணி வைக்கிறார், நம்ம கொடுக்க ட்ராயரில் போட்டுட்டு இருக்கிறார். அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கள்ள நோட்டை. ஏன்? நல்ல நோட்டெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்கிறார்ல. கள்ள நோட்டு வரும்போது என்ன செய்யும்? ஏதோ வித்தியாசமாக இருக்கு, டப்புன்னு பிடிச்சிருவார் அவர். நான் சொல்ல வருவது 20 அதிகாரம் டெய்லி பைபிள் படிங்க. இன்னும் ஒருவேளை நான் இன்னும் இந்த மேக்ஸ் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 13 அதிகாரம் பைபிள் படித்தா 3 மாதத்தில் பைபிள் முடிச்சிடலாம். இதெல்லாம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஆசையை ட்ரை பண்ணணும். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஒரு விருப்பத்தை வைக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பிரித்து அப்படியே காலையில் 2 மதியம் 3 அப்படியே படித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒருவேளை அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்காதவங்க, கம்மியாக போய் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பிடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். இதுவரைக்கும் புரியாத பகுதிகள்லாம் புரிய ஆரம்பிக்கும். கடினமான பகுதிகள் இன்னும் ஈஸியாக ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் முடிச்சிடலாம். இப்படி அடிக்கடி நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒரு பேங்க் கேஷியரை போல நல்ல நோட்டை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வசனமாகிய ஒரு ட்ரூ கரன்சியை நம்ம தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு தவறான ஒரு ஃபேக் கரன்சி கள்ள நோட்டு வரும்போது என்ன செஞ்சிடலாம்? டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. நம்ம அனைவரும் சூரியகாந்தி பூவை பார்த்துருப்போம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக கூட நம்ம புல்லலக்கோட்டையிலேருந்து நம்ம வெளியேறி பஸ் ஏறுற இடத்துல கூட அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அழகாக சூரியகாந்தி பூவை அவங்க விதைச்சி நல்லா அழகாக பூவாக பூத்திருந்ததை பார்க்கும்போதுல எல்லாருடைய கண்களையும் அது கவருகிற ஒரு காட்சியாக இருந்தது. அந்த சூரியகாந்தி பூ எதை நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவருக்கும் தெரியும். சூரியனை நோக்கி தான் அந்த பூ எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சூரியன் உதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது தனக்கு அருகாமையில் இருக்கிற பூக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த சூரியகாந்தி பூ தனக்கு சக்தியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது சூரியனை நோக்கி பார்க்கறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய சூரியனை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த நாளுக்குரிய வழிநடத்துதல், அந்த நாளுக்குரிய கிருபைகள், அந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆரோக்கியம், பலன், நம்முடைய கேள்விகளுக்கான பதில், நம்ம நடக்க வேண்டிய வழி எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நம் காரியங்களை கற்றுக்கொள்கிறதோடு அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் நம்மோடு இடைபடுகிற அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வதோடு மட்டுமல்ல, மற்றவர்களோடு நம்ம அதை ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஒருவேளை சூரியகாந்தி பூ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூவை பார்த்து அது தன்னுடைய சக்தியை, தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளவும் செய்யுமா, அந்த இன்னொரு பூவுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியை அது கொடுக்கவும் செய்யுமா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஜெபத்தில் பங்கு பெறாதவங்களா ஒரு சிலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணணும், அவங்களோட பேசணும். இந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது, இன்றைக்கி நான் வேதத்தை நான் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களோடு நம்முடைய காரியங்களை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய இருதயம் பக்தி விருத்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டரை சந்திக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. தினந்தோறும் சங்கீதங்களை நம்ம வாசித்து கொண்டே இருந்தோமானால் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை கவலைக்கு உட்படுத்தாதான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல கிருபை பாருங்களேன்.
சங்கீதக்காரன் 150 சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 5 சங்கீதங்களை நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே 150 சங்கீதங்களையும் வாசித்து முடிப்பது மிகவும் எளிதான காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டேனாலும் ஒரு 5 சங்கீதத்தை என்ன செஞ்சிடலாம், வாசித்தரலாம். அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கூட கடகடன்னு ஒரு 5 சங்கீதத்தை வாசித்தரலாம். அப்போ ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. உங்களை கவலைகள் மேற்கொள்ளாமல் இருக்கணும். பொதுவாக கவலைகள் நம்ம சரீரத்தை தாக்குனுச்சு அப்படின்னு சொன்னால் அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லா ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கவலை இல்லாமல் வாழணும். நம்ம வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பழகுனீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே சந்தோஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அக்கா, டிவியை பார்த்துட்ருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு அம்மா வாரம் சண்டே கிளாஸ்க்கு போன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அனிதாக்கா, எதுக்காக சண்டே ஸ்கூல் போக சொல்கிறாங்கன்னா, குட்டி பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் போய் நல்ல பழக்க வழக்கங்களை, பைபிளை பற்றி இன்னும் காரியங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்ல பிள்ளைங்களா வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். ஓ, அதனாலயாக்கா? அதை பற்றி இப்போ ஒரு பாட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம். குட்டி பிள்ளைங்களும் நம்மளோட சேர்ந்து பாடுவாங்க. ஓகேவா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. இதாக்கா, பாட்டு சூப்பரா இருந்துச்சு. இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணிடலாமா? ஆமாக்கா, பண்ணிடுவோம்க்கா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. ஒளியை பின்தொடர்ந்த ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாமுவேல் மாரிஸ் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை தான் இது. அவங்க அப்பா ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்குடியினர்கள். ஸோ காட்டுவாசி பகுதியில் இருக்கிற அந்த கூட்ட ஜனங்களை கூட வாழ்ந்த ஒருத்தர் தான் இவர். அவங்க அப்பா அந்த கூட்டத்தின் தலைவராக வாழ்ந்தார். ஸோ இந்த சின்ன பையனுக்கும் அவங்க அப்பாவை போல் வாழணும், அவங்க அப்பா மாதிரியே இருக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்படியே அவங்க அப்பாவை மட்டுமே நம்பி வாழ்ந்த அந்த சின்ன பையனோட வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் இன்னொரு பழங்குடியினர்கள் பையனை அவங்க அப்பாவோட இடத்தை பிடிக்கக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோட இந்த பையனை வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த பையனை கடத்தி வந்த போது அப்பா வந்து அவங்க அப்பா எப்படியாச்சும் அவனை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த பையன் அந்த எதிரி கூட்டம் என்ன செஞ்சாலும் அந்த அடி வலி எல்லாத்தையும் தாங்கி அவங்க அப்பா எப்படியாச்சும் அவனை காப்பாத்திடுவாங்க அந்த நம்பிக்கையோட இருந்த போது அவங்க அப்பாவாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வேதனையோட அந்த மரத்துல கட்டி போட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான். எல்லாமே முடிஞ்சிடும், அவ்வளவுதான், நான் இறந்துடுவேன், என்னால நான் நினைச்ச மாதிரி எங்க அப்பாவோட வாழ்க்கை என்னால வாழ முடியாது அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில அவனை பார்த்து ஒரு ஒளி வந்தது. நீ பயப்படாத, நீ இந்த இடத்த
இடத்துல இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் அவனுக்கு காதுல கேட்கப்பட்டது. ஸோ அந்த சத்தத்தை மட்டுமே அவன் நம்பி அவனுக்கு அறியாம அவனுக்குள்ள கிடைச்ச அந்த பலனோட அந்த இடத்துல இருந்து அவன் தப்பித்து ஓடினான். ஸோ அப்படி ஓடி வந்து பக்கத்துல இருந்த ஒரு ஆங்கிலேயர் வீட்டுல வந்து அவன் போய் அடைக்கலம் பெற்றுக்கொண்டான். ஸோ அந்த ஆங்கிலேயர் வீட்டுல இருந்து தான் அவன் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வாழ்ந்து வளர்ந்து வந்தான். ஸோ அப்படி அவங்க அங்க இருந்த அந்த ஆங்கிலேயர்கள் ஆண்டவரை பத்தி இந்த சின்ன பையனுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இப்படி கற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்த போது நிறைய குழப்பங்களோடய அந்த பையன் வாழ்ந்து வளர்ந்து வந்தான். ஸோ அப்போ ஒரு நாள் அந்த ஆங்கிலேயர் கூட்டு போன ஒரு சபையில சாமுவேல் மாரிஸ்க்கு நடந்த அதே அந்த ஒளி அவங்க கிட்ட வந்து அந்த இடத்துல இருந்து அவன் எப்படி தப்பிச்சு வந்தானோ ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த சர்ச்ல போதிக்கிறதையும் அவன் வந்து கேட்டான். ஸோ சவுல் வந்து இப்படியா ஆண்டவர் வந்து தமஸ்கு போற வழியில ஒளியை வச்சு சவுலை ரட்சித்தாரோ அதே மாதிரி இவன் லைஃப்ல நடந்ததை கேட்டு இவனால அந்த இடத்துல வந்து உட்கார முடியல. ஸோ ஓடி போய் முன்னாடி போய் என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு, எனக்கும் இப்படிதான் ஒரு ஒளி என்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கன்ஃபஸ் பண்ணப்போ ஸோ அப்போதான் உண்மையாவே அப்போ நம்மளை காப்பாத்துனது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி உண்மையாலே அந்த இடத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அன்னில இருந்து ஆண்டருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஆண்டருக்காக இன்னும் நிறைய செய்யணும், என் கூட்ட ஜனங்களுக்கு உண்மையான தேவன் ஆண்டவர் தான் அப்படின்றத தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே 17 வயசுலேயே ஆண்டருக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டான். இன்னும் வேத வசனத்துல இன்னும் உறுதியா நிக்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோடய நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சான். ஸோ இப்படியே அவன் வாழ்க்கை போயிட்டே இருந்தப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கா போய் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இப்படி அவனோட படிப்பு அந்த இடத்துல தொடர்ந்து வந்தப்போ அங்க இருந்து நிறைய பேரை கூட்டிட்டு வந்து நம்ம கூட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லணும், எல்லாரும் ஆண்டோட அன்பை வந்து உணரணும் அப்படின்ற அந்த வைராக்கியத்தோட நிறைய காரியங்கள் செய்ய முயர்ந்த போது அங்க அமெரிக்கால நடந்த ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்ச்னால அவரோட உடல்நிலை குறைவால தன்னோட 21 வயசுலயே உயிரிழந்தார். ஸோ இந்த ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியடு தான் இவர் வாழ்ந்து வந்தது. 17 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டு இந்த சின்ன வயசுல எப்படியாவது தன்னோட கூட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிடணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரோட அன்பு புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி முயன்றார். ஆனா அவரால் எதுவும் செய்ய முடியல. ஸோ அதுக்கப்புறம் இவர் படிச்ச அந்த காலேஜ்ல இருந்து நிறைய பேர் இவர் வாழ்ந்த அந்த பகுதிக்கு சென்று ஆண்டவரோட சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய ஜனங்கள் அவர் மூலியமா ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அவர் வாழ்ந்து முடிச்சது பிறகும் அவர் என்ன செய்யணும், எதுக்காக அவர் வைராக்கியமா இருந்தாரோ அவரோட கூட்ட ஜனங்கள் எப்படியாச்சும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சத கனவு வந்து நினைவாச்சுன்னு சொல்லலாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்துல தான் கூட்ட ஜனங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், எப்படியாச்சும் ஆண்டவரோட அன்பை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. ஆனா அதை செய்ய முடியாத போதிலும் அவர் படித்த அந்த கல்லூரியில இருந்து நிறைய பேர் இருந்த அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் இவர் இருந்த அந்த பகுதியில சுவிசேஷத்தை சொன்னாங்க. நிறைய பேர் அது மூலியமா ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ ஒளியை பின்தொடர்ந்தார், ஆண்டவரை கண்டடைந்தார், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஸோ இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆயும் எத்தனை பேரை நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஜனங்களுக்கு நம்ம ஆண்டவரோட அன்பை சொல்லியிருக்கோன்றதை இந்த நேரம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கரூரில் ஜெபம் மற்றும் சுவிசேஷ முகாம் நாள் மார்ச் 13-14 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நேரம் காலை 10 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாக்கியராஜ் திருமண மண்டபம், A1 தியேட்டர் பின்புறம், வெங்கவேடு, கரூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683. பணக்குடியில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பணக்குடி சேகரத்தை சார்ந்த தூய அந்திரேயா ஆலயத்தில் சிலுவை தியான கூட்டங்கள். நாள் மார்ச் 16-17 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணி கன்வென்ஷன் கூட்டத்திலும் ஞாயிறு காலை 9 மணி ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார் சகோதரர் பி. ஜேக்கப் சங்கர் அவர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கத்தின் நாகர்கோவில் கிளையில் கிராம ஆசீர்வாத ஜெப மையம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நாள் மார்ச் 20 காலை 11:30 மணி அளவில். இடம் ராஜாஸ் பில்டிங் மாடியில்.
WCC ஜங்ஷன், நாகர்கோவில். பிரதிஷ்டை ஜெபமும் தேவ செய்தியும் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 8838402959 மற்றும் 9501200422. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683.